எல்லோரும் எல்லாமும் கைவிடும்போது நான் உன்னை நம்பி. வணக்கம் நண்பா நண்பீஸ். நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுறேன். நம்ம நண்பரோட படம், அஜித்தோட படம் விடாமுயற்சி பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதாவது விடாமுயற்சியோட ட்ரெய்லருக்கான டைம் குறிச்சாச்சு. சும்மா அதிர போது பாருங்கள். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு சும்மா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க கேட்டுக்கோங்க. இந்த படத்தில் வந்து ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் வந்து வில்லனாக நடிச்சிருக்காரு. அவருக்கு ஜோடியாக ரிஜினா நடிக்கிறாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம தலை அஜித்குமாருக்கு ஜோடியாக த்ரிஷா நடிச்சிருக்காங்க. படத்தோட தயாரிப்பு வந்து லைக்கா நிறுவனம். அதுக்கப்புறம் இசை வேறு யாரும் இல்லை, அனிருத். அப்புறம் இந்த படம் தெரிஞ்சிருக்கோம், இது வந்து ஹாலிவுட் மூவி பிரேக் டவுன் அப்படின்ற ஒரு படத்தோட தழுவி எடுத்துருக்குறாங்களா. மீன்ஸ் அதோட லைட்டாக அதோட சாயல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படுறோம். படத்தோட ட்ரெய்லர் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு ஈவினிங் 6:40 6:40 மணிக்கு மேலே ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக படக்குழு தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்புறம் இந்த ட்ரெய்லர் எந்த பிளாட்ஃபார்மில் பார்க்கலான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் வேண்டாம். இந்த ட்ரெய்லரை வந்து சன் டிவி யூடியூப் பிளாட்ஃபார்மில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதை பற்றி கூடுதலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் லைட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நண்பர் அஜித்குமார் இந்த படத்துக்காக நிறைய கஷ்டப்பட்டுருக்காரு. நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம், நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். கடந்த 2 வருஷமாக இந்த படத்துக்காக அவங்க உழைச்சிருக்காங்க. அப்புறமா இந்த படத்தை வந்து போன வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறதா இருந்தது. ஆனால் அதுக்கப்புறமா அது ரிலீஸ் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து ரசிகர்கள் ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சாங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த விடாமுயற்சி படத்தோட ஒரு அப்டேட்டும் வராமல் ரசிகர்கள் ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் இந்த படத்தை கைவிட்டுட்டாங்கன்னு வேறு சொல்லி ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறமா குட் பேட் அக்லி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அஜித்குமார் வந்து ரேஸில் போனார். இப்போ ஒரு ரேஸில் சூப்பராக வின் பண்ணி நம்ம இந்தியாவோட மானத்தை காப்பாற்றி. அப்போ இந்த படம் ஹாலிவுட் படம் பிரேக் டவுன் அப்படின்ற படத்தோட ஒரு சின்ன கதை அப்படின்னு சொன்னால், இந்த படம் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், மேரிட் கப்புள். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து காரில் ஒரு டெசர்ட் ஏரியாவில் காரில் போயிட்டு இருக்கும்போது அவங்க கார் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அந்த கார் வந்து திருப்பியும் வண்டி ஓட முடியாத ஒரு கண்டிஷனில் இருக்கும்போது அங்கே ஒரு ட்ரக் வருது. ட்ரக்கில் இருக்கிற ஒரு மனுஷன் அங்கே அந்த கப்பலோட ஒய்ஃபை வந்து நான் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு கெஃபேயில் ட்ராப் பண்ணுறேன், நீங்கள் அங்கேருந்து ஹெல்ப் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போகிற மாதிரி. மீன்வைல் அந்த கப்பலோட ஹஸ்பண்ட் அவர் வந்து கார் ரெடி பண்ணிவிட்டு அவர் அந்த கஃபேக்கு வந்து பார்க்குற நேரத்தில் அவரோட ஒய்ஃபு அங்கே மிஸ்ஸிங். ஸோ அங்கேருந்து தான் அந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது மாதிரி தான் மேபி நம்ம ரீசெண்டாக பார்த்த ஒரு கார் ஆக்சிடென்ட் கூட அது அந்த மீன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ரீசெண்டாக தலை அஜித்குமார் ஓட்டிகிட்டு போன கார் ஒரு ஆக்சிடென்ட்டு ஒரு சீக்வன்ஸ் எடுத்தாங்களே, அது மேபி அதை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். ஸோ பிரேக் டவுன்ற படம் தான் அதோட சாயில் தான் இருக்குன்றாங்க. ஸோ பார்க்கலாம். நம்ம ட்ரெய்லர் இன்றைக்கி ரிலீஸ் ஆகும். ட்ரெய்லரில் கிளியராக தெரியும் அது எப்படி எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகே நேர்களே, நண்பா நம்பி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, என்னோடய ஃபஸ்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்